வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்தில் வருது ரவா கேசரி தான். இன்றைக்கி நான் பைனாப்பிள் ரவா கேசரி சூப்பராகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் சரியான அளவுகளில் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம முந்திரியும் கிறிஸ்மஸும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சூடாகையும் முந்திரியும் கிறிஸ்மஸும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அரை கப் நெய் எடுத்துருக்கிறேன். அந்த அரை கப் நெய்யிலேருந்து தான் இந்த முந்திரிக்கும் கிறிஸ்மஸுக்கும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியும் கிறிஸ்மஸும் வறுத்த அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துருக்குறேன். இந்த ரவையோடவே 2 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கிராம்பு சேர்க்கும் பொழுது கேசரியோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவையோட 2 கிராம்பு சேர்த்து வறுக்கும்போது கேசரியோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கேசரியில் கிராம்பு இருக்கிறது பிடிக்கலன்னா ரவையை வறுக்கும்போது மட்டும் சேர்த்துக்கோங்க. ரவையை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த கிராம்பை தனியாக எடுத்துடலாம். இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ரவை வறுத்த அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை லைட்டாக இலக்கம் கொடுத்து வரும்போது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கப் பைனாப்பிள் சேர்க்குறேன். பைனாப்பிள் எடுக்கும் போதே நல்லா இனிப்புள்ள பழமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு 3/4 கப் பைனாப்பிள் அளவு சரியாக இருக்கும். இந்த பைனாப்பிள்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். இந்தளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாகி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதோடு சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த பைனாப்பிளோடு சேர்ந்து ரவையை நீங்கள் வறுத்து எடுக்கும்போது பைனாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு ரவையோடு சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு 3 கப் தண்ணி அளவு வச்சு தண்ணி பக்கத்தில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம ரவையில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வெந்நியை ரவையில் சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கைட்ட கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரவையில் கட்டி விழாது. கட்டிகள் விழாத அளவுக்கு இந்தளவுக்கு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். கூடவே இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் 2 ட்ராப் சேர்க்குறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டான எல்லோ கலர் கிடைக்கும். கரெக்டான கேசரி பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு அளவு சொல்லுவாங்க. ரவை 1 பங்குனா சர்க்கரை 2 பங்கு, 3 பங்கு தண்ணி, அந்த அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரவை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்தனால அதுக்கு 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா அது கட்டிகள் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு சர்க்கரை 2 பங்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1.5 பங்கு வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேசரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இனிப்பாக நல்லா கமகமன் நெய் மணத்தோடு சாப்பிட்ணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி, அரை கப் நெய் சேர்த்துருக்குறேன். இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் மீதம் இருக்கிறத ஊற்றி 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிரும். இதை நல்லா அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளற கேசரி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். நெய் பார்த்திங்கன்னா நான் பாதி நெய் ரவா வறுக்கும்போது சேர்த்துருக்குறேன். மீதி நெய் பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கிட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ முந்திரியும் கிறிஸ்மஸும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்தளவு கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இறுகிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. நெய் மணக்க பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.